Buggles from Shelling. நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நேந்திரங்காயை இது மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்ணி எடுத்து, நிறைய பேர் இப்படி நேந்திரங்காய் மஞ்சளாக இருக்குதுன்னு கேட்பீங்க. அது காரணம் மஞ்சள். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் 4-5 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பத்துனா கூட ஒரு போட்டுக்கலாம். போட்டு கலக்கிக்கலாம். அதில் தண்ணி லைட்டாக ஊற்றி கலக்கலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சிச்சாலும் ஒன்று போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு வரணுங்க. இது மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. நான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குவேன். இந்த மஞ்சளும் உப்பும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதை லைட்டாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் கலராக வரும். இந்த மாதிரி வரும். நார்மலாக நேந்திரங்காய் மஞ்சள் கலர் ஆகாதுங்க. இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கி வைக்கும் போது தாங்க அந்த கலர் மஞ்சளாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க. இது உங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். எண்ணெயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சதை இதில் ஊற்றிக்கோங்க. சிப்ஸு போட்டோன்னே அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தால் நேந்திரங்காய் சிப்ஸ் ரெடிங்க. தேங்க்யூ.